Hi guys, welcome to Ashan Gaming. நம்ம இன்னைக்கு பாப்பி ப்ரீ டைம் சாப்டர் 3 பார்ட் 3 விளையாட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன காய்ஸ் இவ்வளோ நேரம் லோட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் காய்ஸ் இதில் வந்து எந்த இடத்துலையும் டிவி வராதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அதனால் நம்ம இப்போயே இன்ட்ரோ போடுறது பெட்ரு. போடுறா இன்ட்ரோ. É o brabo da putaria, depois da meia-noite você காய்ஸ் வாங்க இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகணும். அங்கே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே ஸ்கூலுக்கு போய் டோர்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருப்போம் காய்ஸ். இல்லை அந்த இடத்துல சேவ் ஆகலை போல். நான் அங்கே போயிட்டு பேசாமல் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ் நம்ம வந்தாச்சு. வாங்க இப்போ இதில் வந்து தான் ஐட்டம் நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். இல்லை போட்டோம் இல்லை மற்ற இடத்துல தொட்டால் மட்டும் ஏன் காய்ஸ் டோர் ஓப்பன் பண்ண முடியுது. ஓகே டக்குன்னு போ அப்படின்னு ஒலி சொல்லுது. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு ப்ளக்கை போட்டு அப்புறம் ஸ்கூலில் விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லுது. சென்டரில் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் காய்ஸு இப்போ டேரெக்டாக என்ன சொல்லுவதுன்னா நம்ம மட்டும் இல்லையா காய்ஸ், அது நான் ஏற்கனவே கேட்டேன். நீ தனியாக இல்லை அப்படின்னு ஒலி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க யாருக்காங்க அவங்க வந்து உன்னோட அப்படின்னு சொல்கிறதோட ஸ்டாட்டிக் எப்படி சொல்ல ஒரு மாதிரி ஸ்டக்காகி வருது போல் காய்ஸ். சரி வாங்க இப்போ நம்ம கீழே குளிஞ்சு போயாச்சு. வாங்க இந்த சைடு. ஓகே காய்ஸ் போப்போ இங்கே ஏதோ பெரிய பசல் இருக்குன்னு மட்டும் தெரியுது. மிஸ்டிலேட்னு கைஸ், மிஸ்டிலேட் சொன்னோம்ல கைஸ், யாரோ பாப்பி இருக்குன்னு சொன்னிச்சுல. ஓகே கைஸ் அப்போ அந்த மிஸ்டிலேட் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலில் கைஸ் இப்போ போனது மிஸ்டிலேட் தானே கைஸ். நான் கைஸ் அது அப்புறம் ஏதோ ஒரு ரூம் ஹெட்டில் தானே கைஸ் ஆச்சு. இப்படி சொல்ல பிரின்சிபல் ஆஃபீஸ் அந்த இடத்துல இருந்தாலும் கைஸ் எல்லா ரூமுக்கும் கேட்குற மாதிரி ஸ்பீக்கரில் பேச முடியும். இதை அப்படியே நடந்துக்கிட்டே ஒரு வேளை மைக்கு கையில் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு போகிற மாதிரி இருக்குமோ தெரியலையே. சரி வாங்க ஓ இந்த பாப் சொல்லுது நீ உன்னோட கோவொர்க்கர்ஸுக்காக தேடிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். கேட்னாப்புக்கு அது பிடிக்கல நீ இருக்கிறது, நீங்கள் இருந்து போகணும் அப்படின்னு சொல்லுது அவனோட சேஃப்டிக்காக. மிஸ்டர் நம்ம ஹெல்ப் தான் பண்ணது போல் ஆரம்பத்துலேயே வார்ன் பண்ணுது. இருந்தாலும் கடைசியில் நம்ம கேட்னாப்புக்கு ஹெல்ப் பண்ணி சாவை தான் அடிக்க போகுது. சரி வாங்க இப்போ இதை பேட்டரி எடுத்துக்கிட்டோம் கைஸ். எடுத்துகிட்டு இப்போ எந்த சைடு போகணும் தெரியலையே. சரி வாங்க இந்த சைடு போய் பார்ப்போம். ஓடா இந்த கேமில் நிறைய வெண்ட் இருக்கிறதாங்க பூந்து போகிற மாதிரி இருக்குது. சாப்டர் 1 எப்படி சொல்ல ஒரு டாயை அது தள்ளுற இடம் மாதிரி இருக்கும். அது ஒரு வெண்ட் இல்லை கைஸ். அது எப்படி சொல்ல ஏதாச்சும் ஒரு டஸ்ட்பின்னு குப்பை தொட்டியில் போடுறது அந்த மாதிரி இருக்கும் கைஸ். இதெல்லாம் வெண்ட்டு தான் கைஸ். சரி வாங்க என்கிட்ட கீழே போட்ட எடு. ஓகே போவோம். இந்த இடத்துல தானே இப்போ அந்த இடத்துல போகணும். எங்கே வைக்கணும் அந்த இடத்துல முன்னாடி பார்த்தோம்ல கைஸ் சைடில் இருக்கு பாருங்க, அதில் தான் வைக்கணும் போல. ஓகே போடா. இன்னும் அடுத்த பேட்டரி எங்கே இருக்குன்னு தெரியலையே. வாங்க தேடுவோம் போய் அங்கே ஸ்னாப் வந்துடுச்சு பார்த்தது. இப்போ நேராக போயிட்டு அங்கே எப்படி சொல்ல இதோ லெஃப்ட் எடுத்திங்கன்னா இதோ இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கும் காய்ஸ். அதை திறந்துட்டு அங்கே டிவி என்னன்னு தெரில காய்ஸ். அது கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்கும். ஓகே காய்ஸ் வாங்க இப்போ நம்ம எங்கே இன்னொரு பேட்ரி வச்சோமோ அந்த இடத்துல அதோ தெரியுது பாருங்கள். இப்போ அங்கே போய் பேட்ரி வைக்கணும். வாங்க போவோம். இப்போ வச்சா காய்ஸ். இப்போ இதில் வந்து கரண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க வேறு எங்கே வைக்கணும்னு பார்த்து வந்துடலாமா இல்லை எடுத்துகிட்டே போயிடலாம் காய்ஸ். அங்கே போயிட்டு இருங்க இந்த சைடு தான் நினைக்கிறேன். ஆமாம் இந்த சைடு தான் கைஸ். மிஸ்டேக் இதில் போய் தானே கைஸ் கதா சத்துனுச்சு. மறந்தே போயிட்டோம் பாருங்கள். இது இல்லை இந்த சைடு தான் கைஸ். வச்சிடலாம். ஓகே வாங்க போகணும். வேறு எங்கேயும் எதுவும் இல்லை. வாங்க கைஸ் இப்போ போனது மிஸ்டேக் தானே. மிஸ் இருக்கீங்களா மிஸ்? எங்கோடி போயிட்டீங்க மிஸ்? கைஸ் காணாமல் போயிட்டாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு டோருக்குள்ளே பூந்து போயிருப்பாங்க. இப்படி கைஸ் இந்த மாதிரி கோஸ்ட் நான் மட்டும் வெளிநாட்டில் அப்படியே கேம் நான் மட்டும் அப்படியே நம்ம கதை அடுத்த செகண்டே அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. எப்படி கைஸ்? இந்த டோர் ஓப்பனில் இருக்குது. ஓகே வாங்க போவோம். ஏதாச்சும் இருக்குதா? எதுவும் இல்லை இருங்க. அது பேட்ரி இல்லை கைஸ். வேறு ஏதோ அது லைட்டு போல். நான் கூட க்ரீன் கலரில் இருந்ததுனால லைட்டாக பேட்ரி 1 செகண்டே வச்சுட்டேன். சரி வாங்க இப்போ எங்கே போகணும்? ஓகே இப்போ கைஸ் இங்கே ஏதோ பேட்ரி வைக்கிற மாதிரி இருக்குது. இருங்க எங்கே ஏதாச்சும் இருங்க இது வந்த வழி மாதிரி இல்லை. இருங்க ஏற்கனவே வச்ச பேட்டரியில் வந்து அதை எடுக்க முடியுதா போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க இங்கே வச்சுருந்தாங்க அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டே போவோம். இருங்க இங்கே எதுவும் இல்லை. இப்போடா நான் கூட மாறிட்டான்னு நினச்சேன் கைஸ். ஓகே இப்போ எடுக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும் கைஸ். எடுத்துடுறா. அப்படியே எடுக்க முடியல கைஸ்.
இதுக்கு இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். எடுக்க முடியல கைஸ், எடுக்க முடிக்கிறாங்க கைஸ். எதுக்கோ இந்த கரண்ட் எடுத்துகிட்டு போய் எங்கேயாச்சும் திரும்ப அதில் ஏதாச்சும் வைக்கிற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். ஓகே போடா. ஓகே இதில் எங்கே இருக்குன்னே தெரியல கைஸ். சரி வாங்க போய் தேடுவோம். நான் அந்த இடத்துல ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். எதுவும் இல்லை போலே கைஸ். அந்த இடத்துல பார்த்தோமே. அச்சோ கைஸ், திரும்ப போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏற்கனவே இடத்துல கைஸ் அங்கேருந்து எடுக்கக்கூடாது போல். இங்கே எங்கேயாச்சும் பேட்டரி ஏதாச்சும் இங்கே வெண்ட்டு கீழே உடஞ்சிருக்கு. ஓ மேலே இருக்கு பாருங்க கைஸ். வாங்க போவோம். ஓகே இது வந்தோலி மாதிரியே இல்லை. இது ஏதாச்சும் ஓப்பன் ஆகுதா? இதில் இல்லைடா. அதில் எனக்கு தெரிஞ்சு சைடில் இருக்கு பாருங்க கைஸ். இதில் தான் நினைக்கிறேன். எப்படியோ ஜஸ்ட் மிஸ் கீழே கூட விழுந்து வரணும்னு நினச்சேன், விழுவலை. ஓகே வாங்க நம்ம போவோம். ஓகே இப்போ நம்ம எங்கே போகிறோம்? கரண்டை தேதி போடுறோம். ஓகே விடாமுயற்சி விஸ்பப்ரூ ஆச்சு. வாய் வளருதே கைஸ், லைட்டாக வளரிடுச்சு வச்சுக்கலாம். மிஸ்டி லைட்ஸ் கைஸ், மிஸ்டி லைட். இது கடையில் தானே கைஸ் இருந்துச்சு. நம்ம போனால் ஜம்ப் ஸ்கேர் பண்ணாது எப்படி கைஸ்? இங்கே தானே கைஸ். நீ உனக்கு காது கேட்காதா? நீ இங்கே நிறைய ஹியூமன்ஸு இறந்து போயிருப்பாங்க பார்த்துருப்ப. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்கறதெல்லாம் அதிகம் என்னது கத்துவாங்க. அதெல்லாம் நீ கண்டுபிடிக்க போறியா? இல்லை நான் உன்னை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. நான் உளறிருப்பேன் கைஸ். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் உளறிருப்பேன். ஆனால் இப்போ என்னன்னா அது என்ன சொல்லுதுன்னா மிஸ்டி லைட் நம்மளை வந்து கண்டுபிடிக்க போதாங்க கைஸ். கண்டுபிடிக்க போகுது கைஸ். நிச்சயமா கண்டுபிடிக்க போகுது கைஸ், கண்டுபிடிக்க போகுது. நாங்கள் இப்போ இதில் வந்து கரண்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன். இதில் இருங்க. இப்போ இந்த சைடு இதுக்குள்ளே ஏற்கனவே பட்டம் மாதிரியே இருந்துச்சு. தோ இருக்கா கைஸ், தோ இருக்கா. ஓகே 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 வாங்க இப்போ இங்கே வச்சுட்டு இங்கே வச்சிடலாம். ஓகே இருங்க. ஓகே கைஸ், லைட் ஆஃப் ஆகுது. ஓ மை காஷ், மிஸ்டி லைட் கம்மிங் கைஸ். ஷீ இஸ் கம்மிங். ஓ மை காஷ், ஷீ ப்ரோக் தட். ஓகே வாங்க ஓடி போவோம். ஓ கைஸ் அச்சோ பேட்டரி இருக்கணும் கைஸ், மறந்தே போயிட்டேன் கைஸ். நான் பேசாமல் போய் டக்குன்னு இப்போ செத்துட்டு பேட்டரி எடுத்து வந்துடுறேன் கைஸ். ஓகே கைஸ் நிறைய தடவை ட்ரை பண்ணி தப்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நான் திரும்ப இதுதான் லாஸ்ட்டாக இதுதான், அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிடுவேன் கைஸ். கவலை இல்லை. ஏன்னா பசில் பார்த்தோம் கைஸ். அதை மிஸ்டி லைட் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணோம் கைஸ், நம்ம பார்க்காதப்ப அசையும் கைஸ், பார்க்குறப்ப அசையாது கைஸ். அதான் கைஸ். அதாவது எப்படி சொல்ல, அந்த ரெட் லைட் க்ரீன் லைட் வரும்ல கைஸ் இதில் ஸ்குவிட் கேமில், அதே மாதிரி தான் கைஸ். அதே தான். என்ன அதில் நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து ரோபோட்டு தான் வந்து எப்படி சொல்ல திரும்பி திரும்பி பார்க்கும். ஆனால் அதில் பிளேயர் தான் வந்து அந்த ரோபோட் மாதிரி. ஆனால் நம்ம தான் அந்த பிளேயர் இந்த கேமில் சொல்கிறோம் கைஸ். அதே மாதிரி எப்படி சொல்ல ஸ்குவிட் கேமில் ஒரு பிளேயர் வந்து இந்த மிஸ்டி லைட் மாதிரி கைஸ். அந்த மாதிரி அச்சோ மை கோஷ் கைஸ். இருங்க மிஸ்டி லைட் அசியம் நினச்சிடலாம். கைஸ் பொறுமையாக வருது. இப்போ இங்கே நின்றுட்டு வேறு எடுக்கணுமா? ஓகே அப்படியே அச்சோ டோர் வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது கைஸ். லைட்டாக சைடில் ஏஜில் வச்சுக்கோ. ஓகே டக்குன்னு போயிட்டு டக்குன்னு போய் எட்ரா கைஸ். திரும்பிடு. ஓகே இப்போ மிஸ்டி லைட் எந்த சைடு இருக்குன்னு வர தெரில. அந்த சைடு தான் கைஸ் இருக்குது. அப்படியே மிஸ்டி லைட் அசையக்கூடாது. சொல்லிட்டேன். அசையக்கூடாது கைஸ். மிஸ்டி லைட் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடலாம் கைஸ். ஓகே கைஸ் இருங்க. ஓகே இப்போ போய் எடுக்கலான்னு நினைக்கிறேன். இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். போய் எடுக்கலான்னு நம்புகிறேன். ஓகே இங்கே நின்றுட்டு எடுக்க முடியும். திரும்பலாமா? என்ன பண்ணலாம் தெரியலையே கைஸ். இப்போ திரும்பினா சொல்லணும். ஓடுறா கைப்புள்ள போய் எடுத்துடுறா. படியோ கைஸ் பார்த்துட்டேன் கைஸ். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளோதான். எங்கள் மண்டையை பிடிச்சி நல்லா போட்டு அடிக்கலாமா? ஆனால் கைஸ் அப்புறம் அதை நம்மளை வந்து பிடிச்சிட போதும் ரூல்ஸை மீறி. ஓகே இருங்க இந்த சைடில். ஓகே கைஸ் ஓகே டக்குன்னு திரும்ப. ஓகே அப்படியே மிஸ்டி லைட் அப்படியே இருக்கணும். வந்துடக்கூடாது. டக்குன்னு ஓடு. அச்சமில்லே ஓடு. ஓகே கைஸ் அதாச்சு வீரா டக்குன்னு போடா, போய் தொலைடா. மிஸ்டி லைட் ஷீ இஸ் கம்மிங். போய் தொலைடா. ஓகே கைஸ் அப்படியே நிற்கிது. இருங்க அடுத்து என்ன பண்ணணும்? ஓடுறா.
ஓகே கைஸ் இப்போ இங்கே வந்துட்டோம். இப்போ இங்கே ஏதோ கரண்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும் எது பண்ணணும்லாம் தெரில. ஓட வேண்டியது தான் கைஸ். நமக்கு வழி தெரியாத இடத்துக்கு ஓட வேண்டியது தான். ஓகே கைஸ் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இருங்க இங்கே எங்கேயாச்சும் இருக்குதா? ஃபெசிலிட்டி இல்லை கைஸ். இப்போ இங்கேருந்து நம்ம கரண்ட் எடுக்கணும். இருங்க இங்கே ஒரு ரூம் இருக்குது. இருங்க அது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே. இப்போ என்ன பண்ண? இருங்க ஓப்பன் பண்ண முடியுதா? ஓப்பன் பண்ண முடியுது கைஸ். இப்போ இது அந்த ரூம் தான் போல கைஸ். இருங்க அப்படியே இருங்க அப்படியே சரி வந்துக்கலாம். மிஸ்டிலேட்டு காணோம் கைஸ். தெரிஞ்சு மிஸ்டிலேட் எங்கே போச்சுன்னு தெரியல. சரி வாங்க. ரொம்ப என்ன கைஸ் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு சீரியஸாக என்ன பண்ணணும்னு தெரியல. மிஸ்டிலேட் எங்கே இருக்குன்னு தெரில கைஸ். நமக்கு லக்காக போச்சு. அது தூரத்தில் எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு போல கைஸ். ஸ்கூலில் எங்கேயாச்சும் இருக்குதா? தூரத்தில் இருக்க மாதிரியும் தெரியல. எங்கே இருக்குன்னு தெரியலையே கைஸ். எங்கே இருக்குன்னு தெரியலையே. என்ன பண்ண வந்துருச்சுன்னா பார்த்துட்டு போகலாம். அது என்னது அதை வச்சு இது பண்ணிக்கல. இப்போ அது நம்ம பண்ணுறப்ப சடனாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணன்னு தெரியல கைஸ். அதான் இப்போ என்ன பண்ணன்னு தெரில. அதை தான் கைஸ் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ இது கரண்ட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வைக்கணும்னா அது ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? பயமாக இருக்கே கைஸ். பயமாக இருக்கே. இப்போ உள்ளே போட்டால் வேணாமா போகலாமா வேணாமா கைஸ்? என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி வாங்க போயிடுவோம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு போக வேண்டியதுதான். போய் கைஸ் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் கைஸ். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். ஓடுறா ஏய் திரும்புறா. எப்படியோ வந்துட்டோம் கைஸ். ஓகே போ ஓப்பன் பண்ணு. டேய் ஓப்பன் பண்ணி சொல்லடா. வந்தாச்சு கைஸ். வாடா போடா வைடா. கை வச்சிட்டோம் கைஸ். ஓகே உள்ள வந்துடும் கைஸ். இங்கே ஒரு சின்ன பசுன்னு நினைக்கிறேன் கைஸ். சரிங்க அங்கே போ கைஸ். பயங்கரமாக போகுது கைஸ். லப்டப்புன்னு இருக்கே கைஸ். கைஸ் எப்படி இருக்கு? சரி வாங்க. மிஸ்டிலேட் இன்னும் வரல. ஆனால் கொஞ்சம் லக்காக போச்சு. இருங்க அதில் தான் வைக்கணும்னு நினைக்கிறோம். இங்கே ஒரு சின்ன பசுன்றோம் பாருங்கள். இப்போ 2 கரண்ட் இந்த இடத்துல வைக்கணும் கைஸ். ரெண்டுத்தையும் இருங்க. இந்த சைடு இருங்க. இந்த சைடில் கைஸ். மிஸ்டிலேட் எங்கேயும் வரல. ஓகே வாங்க போய் இப்போ இந்த சைடு தான் நினைக்கிறேன். இந்த சைடு தான் கைஸ். இந்த சைடு தான். ஓகே நான் இங்கேருந்து க்ரீன் கலர் வச்சாலே வந்துடும் கைஸ். இப்போ வந்துட்டு இங்கே வைக்கணும் கைஸ். ஐடா இப்போ இல்லை. ஓகே கைஸ் வச்சாச்சு. இப்போ திரும்ப அதே இடத்துல மிஸ்டிலேட் இருக்கா? இல்லை கைஸ். இப்போ திரும்ப எங்கடா போச்சு? எடுத்து சொல்லடா. கரண்ட் இருக்காத மாதிரி தெரியுது. இருக்குது கைஸ். நம்ம இந்த மாதிரி காமிக்கிறானுங்க நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு. ஓகே கைஸ் இங்கே ஏதோ பசில் பண்ணணும் மட்டும் தெரியுது. அப்போ இது எல்லாத்துலேயும் பேட்டரி வைக்கணுமா? ஓ மை காஷ். இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? மிஸ்டிலேட் வருதா? என்ன பண்ணணும்னு தெரியல கைஸ். இந்த பேட்டரி இருங்க எடுத்துப்போம். ஓகே இதுதான் நல்லா பார்த்துக்கலாம். வரல. இது இங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். எட்ரா ஒழுங்கா. ஓகே எடு சைடில் பார்க்குறேன். வரல கைஸ். இங்கே வைக்கக்கூடாது கைஸ். அந்த சைடு வைக்கணும் தான் நினைக்கிறேன். ஆமாம் இங்கே தான் வைக்கணும் கைஸ். ஏன்னா இங்கே தான் ஒன்று கரெக்டாக இருக்குது. ஓகே அச்சோ கைஸ். திரும்ப இதையும் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். ஒன்றும் என்ன பண்ண கைஸ்? இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமே. சரி இருங்க ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே தேடுறேன். எங்கேயாச்சும் வழி இருக்கா? மிஸ்டிலேட் நமக்குன்னு நேரம் கொடுத்துருக்கு கைஸ். எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிட்டோம்னா அவ்வளோதான். எங்கேயாச்சும் அது என்னது மிஸ்டிலேட் அதுக்கப்புறம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். எங்கேயாச்சும் வழி இருக்குதா கைஸ்? இருங்க இங்கே ஒரு டோர் இருக்குது கைஸ். இருங்க இது இழுக்க முடியுதான்னு பார்ப்போம். உள்ள முடியும். இழுக்க முடியுது கைஸ். இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு புரியுது கைஸ். இப்போ புரியுது. அப்போ புரியல. இப்போ புரியுதுன்ற மாதிரி இதுக்குள்ளே மிஸ்டிலேட் வச்சு அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க கைஸ். சைடில் உள்ள டோர் மூலமாக மிஸ்டிலேட் வெளியே வந்துடுமா? நம்ம இதுக்கோ இதை எப்படியோ வெளியே எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். ஏதாச்சும் வருதா? இல்லை வரல. போ இல்லை வர இடிச்சிக்கிட்டு. ஓகே தொடடா. இந்த சைடு ஏன்டா வந்த? மிஸ்டிலேட் வெளியே இருக்க போது பயங்கரமாக இருக்கே. திரும்ப எப்படியா கைஸ்? எதுவும் இல்லை. மிஸ்டிலேட் இன்னமும் வரல கைஸ். சூப்பர் கைஸ். இதுக்குள்ளே வைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இது வைக்கிறதுக்கு முன்னாடி தட்டில் வைக்கணும் கைஸ். மிஸ்டிலேட் வருதா? இல்லை கைஸ் நமக்கு நல்ல நேரம் கைஸ். மிஸ்டிலேட் இந்த இடத்துக்கு வரல. கிட்ட போய் கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் மறந்துட்டேனே கைஸ். டக்குன்னு போடா. வரல. ஓகே கைஸ் இப்போ இதில் வைக்கணும் கைஸ். கை வச்சுட்டேனே கைஸ் தெரியாமல். இவங்க வச்சுட்டு ஓகே கைஸ் வச்சு இப்போ இதுலேயும் வைக்கணும் கைஸ். வச்சுட்டோமா? ஓகே வரல கைஸ் மிஸ்டிலேட்டு.
வரல கவலை இல்லை. அதான் இதுக்குள்ளே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். உங்களுக்கு ஒரு மாதிரி தெரில, எனக்கு தெரிஞ்சு ஏதோ கிளிச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். மொபைலுன்றதுனால ஏதோ கிளிச் ஆகிடுச்சு போல். நமக்கு நல்ல நேரம் போல் கைஸ். ஓகே வச்சோம்மா, டக்குன்னு எட்ரா, பேட்ரி வரல, டக்குன்னு எட்ரா. ஓகே வச்சு போய் வைக்க வேண்டியதான். வைடா, இது வேறு கிட்ட போய் வச்சா தான் வருமா கைஸ். தூக்கி போகிறதுக்கு இதுக்குள்ளே அப்படி டேரெக்டாக போய் வைக்க மாட்டேனா கைஸ். ஓகே இது எடுறாங்க, இங்கேருந்து எடுக்க முடியாது போல் கைஸ். எடுக்கலாம் போல், நான் கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன். நீங்கள் இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஓடுறா கைஸ். இது பார்க்குறப்ப சாப்டர் 12 மம்மியில் ஆகும் ஸ்டோத்தில் கைஸ். அந்த ஆடு தான் கைஸ் எனக்கு ஞாபகம் வருது, உங்களுக்கு என்னன்னு தெரில. ஓகே கைஸ் வந்தாச்சு. இந்த லிவரை பிடிச்சி இழுத்துருவோம் கைஸ். பார்த்தீங்களா கைஸ் எப்படி துரத்திட்டு வந்துச்சுன்னு. கடைசியில் இந்த மாதிரி தேவைத்தான் கைஸ், மிஸ்கிலீட்டுக்கு தேவைத்தான். இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. இதுக்கப்புறம் என்ன இருக்குது கைஸ், அதான் இறந்துருச்சு மிஸ்கிலீட். இந்த இடத்துல தான் நமக்கு தெரிஞ்சு கன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இடத்துல தான் நினைக்கிறேன் நமக்கு அந்த கன் ஹேண்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக மிஸ்கிலீட்டை சாவடிச்சிட்டோம். அடுத்து டாக் டேவும் கேட்னாப்பு தான் கைஸ். இப்போ நமக்கு கன் கிடச்சிருச்சு, துப்பாக்கி கை. சூப்பராக இருக்குல்ல கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கை தான் கைஸ். இந்த கைக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கையை ரொம்ப பிடிக்கும் கைஸ், ஏன்னு தெரில. அப்படியே எப்படி சொல்ல, அது என்னது இது பேர் வர மறந்துடுச்சு கைஸ். எகிப்துலலாம் இந்த மாதிரி எப்படி சொல்ல, ஒரு கன் எடுக்கிறப்ப ஒரு மாதிரிலாம் போகல கைஸ். அப்படியே ஒரு மாசான சீன் மாதிரி பிஜிஎம்மில் ரைஸ் ஆகும், ஒரு டெசர்ட்டில் இருக்க மாதிரி இருக்குல்ல கைஸ். அந்த மாதிரி பேட்ரி எங்கே இருக்கா கைஸ், மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்குது கைஸ். இதை பார்க்குறப்ப எனக்கு லைட்டாக அந்த மாதிரி தான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில. போவோம் கைஸ். இந்த இடத்த பாருங்கள் கைஸ், வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை தூணு அப்படியே வாட்டர் ஃபால்ஸு இங்கே அப்படியே கொஞ்சம் மரத்தை ஆட் பண்ணி விட்டால் இது அப்படியே பேய் கேம் மாதிரி இருக்காது கைஸ், ஒரு நேச்சர் கேம் அந்த மாதிரி ஆகிடும் கைஸ். ஓகே இப்போ இங்கே நம்ம ஜம்பிங் ஜப்பாங்க்கு பண்ணணும். ஓகே பார்த்து. ஓகே கைஸ் கரெக்டாக வந்துட்டோம். என்னன்னா கைஸ் அப்படியே ஜம்ப் பண்ணுறப்ப நிறைய ரியல் லைஃப்பில் பார்த்தாலும் பயமாக இருக்குது, அப்படியே கீழே பார்க்குறப்பவும் பயமாக இருக்குது கைஸ். சரி வாங்க இப்போ அங்கே குதிக்கணும் போல் கைஸ். ஒரு டவுட்டு கைஸ், இது ஏற்கனவே வந்திருக்கு. இந்த மாதிரி உடையிறப்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறானே, இது கால் உடையாதா கைஸ்? இங்கே வழியில் போல உடையாதா கைஸ்? எனக்கு அதான் டவுட்டே, அதான் கேட்டேன். இங்கே ஏதோ பசல் பண்ணணும்னு தெரியுது, வாங்க பண்ணிவிடுவோம். இந்த இடத்துலேருந்து ஓகே கை வைக்க முடியாது போல் கைஸ். தெரிஞ்சு அதுக்கு தான் நம்ம கரண்ட் எடுக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட் ட்ரையில் நான் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிடுவேன், கடைசியில் ஒரு டிரைவரில் கைஸ் அப்போ நான் காமிக்கிறேன். ஓகே கைஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ கரண்ட் எடுத்து இன்னும் கையில் வச்சுட்டோம் கைஸ். அந்த சைடு இப்போ கையை மாட்டிட்டு ஜம்ப் போடணும். ஓகே இப்போ இந்த இடத்துல ஒரு ஜம்ப் போடணும் கைஸ். இது அந்த சைடு இருக்க பாருங்க கைஸ், இதில் ஜம்ப் போட்டுரும். ஸோ டக்குன்னு பண்ணுறா. ஓகே கைஸ் எஜ்ஜில் வச்சு வந்துருச்சு கைஸ், வந்துருச்சு. ஓகே போய் சொல்லடா டக்குன்னு. ஏன்னா கைஸ் அது கீழே இருந்து அப்படியே டக்குன்னு கரண்ட் போய்டும் கைஸ். அதனால திரும்ப போயிட்டு கீழே போயிட்டு திரும்ப கரண்ட் வச்சுட்டு வர மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் டக்குன்னு சொல்கிறேன், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓ மை காஷ் கைஸ், இங்கேருந்து போக முடியுதா? ஸோ கைஸ் பார்த்து மேலே தான் இருக்க போல கைஸ். டக்குன்னு போனேன், இப்போ போனால் முடியும்னு நினைக்கிறேன். போடா வந்துட்டோம். ஓகே வாங்க நம்ம போவோம். இந்த இடத்த பார்த்தாலே இது ஷின்சான் கேம் இருக்கும்ல கைஸ், நம்ம ஏற்கனவே விளாண்டுருப்போம். அதில் ஒரு இடம் வாட்டர் ஃபால்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நான் விளாண்டு போட்டேனா இல்லை வேறு இடத்துல பண்ணது பார்த்தேன்னா தெரில கைஸ், அது வச்சு சொல்கிறேன் கைஸ். ஓகே இப்போ நம்ம திரும்ப மேலே போனால் ஒரு பெரிய பசில் பண்ணணும் இந்த இடத்துல. அது தெரியாமல் நான் அப்படியே பேசிக்கிட்டே அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துக்கிட்டே அப்படியே இதுக்குள்ளே குதிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம திரும்ப போய் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் போய் அந்த பசில் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் இங்கேருந்து அப்படி இப்படி உள்ள ஜம்ப் போட்டு அவ்வளோதான் கைஸ் வந்துட்டோம். இப்போ என்ன பசில்னால் புரிஞ்சிடுச்சு கைஸ். இதை இருங்க, இது ஒரு கம்பியா? இல்லை. இப்போ இதை ரொட்டேட் பண்ண இருங்க, நம்ம மேலே போய்க்கலாம். கையங்கடா வலிக்கணும் கைஸ். அந்த சைடு இருக்குது, இந்த சைடுக்கு எங்கே கைஸ்? இதோ இருக்கா கைஸ்? நான் சும்மா பார்க்கல கைஸ். போடா, நான் உண்மையாக சொன்னேன், நான் ரெக்கார்டிங்கில் தான் கைஸ் பார்த்தேன், விளையாடுறப்ப நான் பார்க்கல. ஓகே வந்துடுச்சு கைஸ். இப்போ இதை அதுக்கு செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம் அங்கே இருக்குது பாருங்க கைஸ், அதுக்கு நம்ம செட் பண்ணணும். ஓகே இந்த சைடு சுற்றிக்கோ. கரெக்டாக வந்துடுச்சு கைஸ், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த சைடு போகணும். இருங்க ஃபஸ்ட்டு கீழே போய் கைஸ் இங்கே படிக்கட்டு இருக்குது கைஸ். என்ன கைஸ் படிக்கட்டு வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க, அதுக்கு எதுக்கு கைஸ் படிக்கட்டு இங்கே வைக்கணும்னு சொல்லுங்கள். தேவையில்லாமல் வச்சுக்கிட்டு அதுக்கு எதுக்கு? சரி வாங்க இங்கேருந்து திரும்ப ஒரு ஜம்ப்பு கீழே போடுவோம். ஓகே இருங்க, இந்த சைடு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹேண்டில் இருங்க, இதில் வைக்கக்கூடாது. ஹேண்டில் வச்சா தான் திரும்பன்ற மாதிரி திரும்புது இல்லை கைஸ்.
ஓகே அந்த சைடு பார்த்துருக்கக்கூடாது, இருங்க. கரெக்டாக வரல. இப்போ கரெக்டாக இருக்குது கைஸ். ஓகே வாங்க மேலே போய்க்கணுமா. இப்போ இந்த சைடு வந்துக்கணும் கைஸ். வந்துட்டு இங்கேருந்து இப்படி ஜம்ப் போடணும். எப்போ பார்த்தாலே அப்படியே பயங்கரமாக இருக்கும் கைஸ். கீழே வந்துட்டோன்னா எல்லாம் போய்ட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரணும், அந்த மாதிரி இருக்குது கைஸ். ஓகே இருங்க, திருப்பிட்டோமா? இன்னும் திருப்பலையா? ஓகே கைஸ் திருப்பிக்கலாம். ஓகே திருப்பியாச்சு. இப்போ இதை வந்து இங்கே இருக்கு பாருங்க கைஸ். இதில் வைக்கணும் போல், இந்த சைடு. என்னாச்சு கைஸ்? கரெக்டாக அப்படியே மேலே போயிடுச்சு கைஸ். இருங்க திருப்பி. ஓகே கைஸ் திருப்பியாச்சு. வாங்க இப்போ அந்த சைடு போவோம். ஓகே போடுறா ஜம்ப். பார்த்து பார்க்குறப்பவே பயங்கர பயமாக இருக்குது கைஸ். இருங்க இப்போ இது கரெக்டாக இருக்கா தெரியல. சரி வாங்க இதுக்கும் நம்ம எய்ம் பண்ணிப்போம். ஓகே ஓகே கைஸ் இது கரெக்டாக இருக்கும். இப்போ இழுக்கலாம் வாங்க. ஓகே கைஸ் இது போகணும். போகுது கைஸ். ஓகே கனெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம மேலே போவோம். ஓகே வந்தாச்சு வாங்கோ. இன்னும் அந்த இடத்துக்கு நான் போகல. இப்போ பார்த்து போடுற ஜம்ப்பு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்ன கைஸ் எதுவும் வரல. கீழே எதுவும் இல்லை. ஒரு வேளை மேலே இருந்து ஏதாச்சும் வருமோ தெரியல கைஸ் எதுவும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி வாங்க அந்த சைடு போய் பார்ப்போம். மேலே தெரிஞ்சு ஆமாம் கைஸ் மேலே போயிருக்கு கைஸ் லிஃப்ட்டு. எனக்கு தெரிஞ்ச கைஸ் இதை ஆஃப் பண்ணோம். இருங்க திருப்பி பார்க்க முடியும். திருப்ப முடியல கைஸ். திருப்ப முடியல கைஸ். இங்கேருந்து இருக்கிறது பதிலாக நான் இதை ரொட்டேட் பண்ண முடியாது கைஸ். இங்கேருந்து லிவர் இழுக்கிறது பதிலாக நான் அங்கே போய் இழுத்துட்டேன் தெரியாமல். ஸோ அதை நான் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் இழுக்கிறத காமிக்கிறேன். ஓகே கைஸ் நம்ம வந்து இங்கேருந்து லிவரை பிடிச்சி இழுக்க முடியும் கைஸ். இழுத்துட்டு அப்படியே பிடிச்சி இங்கே விட்டோன்னா இப்போ எல்லாம் கனெக்ட் ஆகுது கைஸ். கனெக்ட் ஆகி வந்து ஒரு சுற்றி இந்த இடத்துல கை அடிச்சிடும் கைஸ். இப்போ நம்ம மேலே போகலாம். எவ்வளோ தூரம் தான் இந்த கை, ஆனால் ரொம்ப தூரத்துக்கு லென்த்தாக போகிற மாதிரி செம்மையாக வச்சுருக்காங்க கைஸ். ஓகே வாங்க இந்த சைடு வழி போவோம். ஓகே கைஸ் எவ்வளோ கைஸ் செலவாயிருக்கும் இது ஃபுல்லாக. இது எத்தனை அடி ஆழத்தில் இருக்குது யோசிச்சு பாருங்கள் கைஸ். இவ்வளோ பெரிய கம்பெனி, அதுவும் இவ்வளோ தூரம் அடியில் ஆழமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சாப்டர் 4லலாம் எவ்வளோ கைஸ். ஏன்னா கைஸ் கேட்னா இப்போ வந்து ப்ரோட்டோடைப் கோயில் கட்டின மாதிரி ஓலி சொல்லுங்க கைஸ். ஆனால் நமக்கு எதுவும் சொல்லலை. இதுக்கப்புறம் தான் வருமா இல்லையே கைஸ். இந்த இடம் தான் நினைக்கிறேன் கைஸ். எதுவுமே சொல்லலை. நமக்கு ஏதோ கிளிச் ஆகிடுச்சு போல் கைஸ். மொபைலுன்றதுனால நிறைய கிளிச் ஆகும் போலையே. சாப்டர் 4 எல்லாத்துக்கும் கிளிச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய எப்படி சொல்ல வேலை செய்யாத நிறைய பக் இருக்குன்னு. இதுலேயே சாப்டர் 3 மொபைலுக்கே இவ்வளோ பக் வருதுன்னா அப்போ 4லாம் முடிச்சு ஷூட்டிங்கே போங்க தான் நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் போல முடிஞ்சிச்சு சொல்லி. சாப்டர் 4 கிளிச் ஆகிடுச்சு பக் ஆச்சுன்னா நான்லாம் அவ்வளோதான் கைஸ் முடிச்சிடுவேன் சாப்டர் 4லாம். அது அவ்வளோதான் விளையாட மாட்டேன் கைஸ். ஏன் சொல்கிறேன்னா அடுத்து திரும்ப கிளிச் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் தான் கைஸ் நம்மளும் போகிறது. அதனால தான் இங்கே எதுவும் கிடச்சிக்கிட்டே தான் கைஸ். இந்த மாதிரி தான் ஏதோ இடத்துல வந்து நம்மளை சால்கிட்டு நினைக்கிறேன். நான் அவ்வளோ தூரம் கைஸ் நல்லா இருக்குது கைஸ். நல்லா வெளிச்சம் சில இடத்துல தான் வராதுன்னு நினச்சேன். போகுது கைஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ். நான் நோட்டீஸ் பண்ணிங்களா இது வரப்போ அப்படியே போகலாம் வர மாதிரி ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க கைஸ். அப்படியே ஸ்க்ரீனில் வந்து ஃபேட் ஆகுற மாதிரி. அடுத்த லோடிங் போட்டாங்கய்யா கைஸ். சும்மா லோடிங் எதுக்கு எடுத்தாலும் சேவிங் சைடில் போடுறாங்களா கைஸ். எதுக்கு கைஸ் இந்த லோடிங்லாம் போடுறாங்க, எதுக்கு தான் போடுறாங்களோ தெரியலையே கைஸ். நான் ஆப்போசிட் சைடில் போனதுனால 2வது தடவை லோட் ஆகிருக்கு போல். இது தெரியாமல் போயிருந்துருக்கேன் கைஸ். இதிலேருந்து தான் வருது போல் கைஸ். இதுக்கப்புறம் தான் வரும் போல். சரி வாங்க போவோம் கைஸ். ப்ளே ஹவுஸுக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். அடுத்து என்கவுண்டர் பண்ண போகிறது டாக் டே தான் கைஸ். ஓகே இங்கே போக முடியல கைஸ். வாங்க இப்போ இங்கே போவோம். ஓகே இதுலேருந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். எதுவும் வரல கைஸ். எதுக்கோ எல்லாத்தையும் அடித்து வச்சுப்போம். இங்கேருந்து வந்து பாருங்கள் கைஸ். இங்கேருந்து ஓகே கைஸ். இது வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அடுத்த பார்ட்டில் பார்த்துக்கலாம். நான் உங்களை பார்ட் 4ல் மீட் பண்ணுறேன். பை கைஸ். Vai que é no vapor, vai que é no vapor. Ela cheia de calor.